அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. நம்ம நேரு அவர்களை சுத்தி ஒரு 2 மாசமா இடி வந்து எந்த அளவுக்கு சுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். கைது பண்ணி நேருவோட தூக்கத்தை கெடுக்கிறாங்களோ இல்லையோ, கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே நேருடைய தூக்கத்தை அமலாக்கத்துறை கெடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மூத்த அமைச்சர், அவரை சுத்தி இவ்வளவு சர்ச்சைகள் போகுது, இவ்வளவு பிரச்சனைகள் போகுது. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன், இத மாதிரி அமலாக்கத்துறை வந்து அதிகாரத்தை மீறி பண்ணுது, மத்திய அரசு இத மாதிரி திட்டமிட்டு பண்ணுது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? இதுவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நாங்க அடிச்சிருவோம், தூக்கிடுவோம், கிழிச்சிருவோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்க எங்களெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பேசின முதலமைச்சர் நேரு அவர்கள் விஷயத்துல எதுவுமே பேசாம இருக்காரு. 2 மாசமா ஒரு மூத்த அமைச்சரை போட்டு கொடைஞ்சு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் பேசாமலே இருக்காரு. இந்த விஷயம் நேருக்கும் தோணி இருக்கும்ல. இன்னைக்கு வந்த செந்தில் பாலாஜி 4 கட்சி 5 கட்சி தாண்டி வந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனைனா எம்.கே. ஸ்டாலின் பேசுறாரு, நமக்கு ஒண்ணுனா பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோபம் நேருக்கும் இருக்கும்ல. அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும். நேரு வந்து சம்பாதிக்கிறதுல எல்லாத்தையும் அவரே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. செந்தில் பாலாஜி வந்து நிறைய சம்பாதிச்சு ஷேர் பிரிச்சு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் தலைமைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள நெருக்கம், தலைமைக்கும் நேருக்கும் உள்ள பிரச்சனை. சோ இந்த பிரச்சனையில நேரு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டு முதல்வர், நீங்க உதவலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிட்ட உதவி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உதவி அப்படிங்கறத கேட்டிருக்காரு. அது எப்படிப்பா, இங்க இவரே உதவி செய்யல அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து எப்படி நேருக்கு உதவி செஞ்சிருவாரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து குடும்ப நெருக்கம் அப்படிங்கிறது, அதாவது நேருடைய அப்பா நாராயணசாமி ரெட்டி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவங்க மாமனார் என்டிஆர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க குடும்பத்துக்கும் அந்த காலகட்டத்திலே ஒரு நெருக்கம், கனெக்ஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவங்க ரெட்டி, அவங்க வந்து நாயுடு. சோ ஏதோ ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த சொந்தத்துல இத மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு எங்க முதலமைச்சர் மூத்தவர் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு கிட்ட இந்த பிரச்சனைய நேரு தரப்பு வந்து நேருவே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துட்டு போயிருக்காங்க. பேசிதானே ஆகணும். இவ்வளவு பெரிய தலைக்கு மீறி வெள்ளம் வரப்போ இத மாதிரி போய் கெஞ்சிதானே ஆகணும். சோ அத மாதிரி போய் கெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதியா ஆயிருக்கிறதுக்கு காரணம் வந்து சந்திரபாபு நாயுடு தான் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரபாபு நாயுடு என்னப்பா பண்ணிட முடியும்? அவர் வந்து மோடி கிட்ட பேசிடுவாரா, அமித்ஷா கிட்ட பேசிடுவாரா, நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசிடுவாரா அப்படின்னா அவர் பேசக்கூடிய இடத்துல இருக்காரு. உங்களுக்கு தெரியும், இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ அலைன்ஸ்குள்ள சந்திரபாபு நாயுடுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு, ஆட்சி நடக்கிறதுக்கு அவரும் ஒரு தூணா இருக்காரு. அப்படிங்கிறப்போ நேரு திட்டம் போட்டு கணக்காதான் அந்த காயை நகர்த்திருக்காரு. நம்ம சந்திரபாபு நாயுடு கிட்ட போறோம் அப்படின்னா அவரு மத்திய கவர்மெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை பேசினார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த பிரீத்திங் டைம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு தான் திட்டம் போட்டு காய் நகர்த்திருக்காரு. அந்த காய் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்திரபாபு நாயுடு மத்தியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்கள் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த நேரு விஷயம் வந்து கொஞ்சம் அமைதியா ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில நேருடைய மகன் அருண் நேரு போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு நேரம் கொடுத்தது சந்திரபாபு நாயுடு பேசினதுக்கு அப்புறம் தான் நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு அரசியலுக்குள்ள ஒரு வட்டம் போட்டு எல்லாரும் ஏதோ ஒரு கனெக்ஷன்ல, ஏதோ ஒரு செயின்ல, இவங்களுக்கு உதவினா நான் செய்வேன், எனக்கு பிரச்சனைனா அவரு உதவி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகுதுன்னா, இத்தாலியில போயிட்டு பணம் சம்பாதிச்சா, இங்க தமிழ்நாட்டுல மத்த மாநிலத்துல எப்படியே தெரியாது, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உடனடியா அதை இன்வெஸ்ட்மெண்டா வெளிநாடுகள்ல மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஹவாலாவா மாத்தி தான் கேஷா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. சோ அப்படி திரும்ப அமலாக்கத்துறை வந்து வீட்டுக்கெல்லாம் ஏதாவது சோதனை வந்துட்டாங்க, அலுவலகத்துக்குலாம் சோதனை வந்துட்டாங்கன்னா மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சாங்களா, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இத்தாலியில இங்க சம்பாதிச்ச இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறதுக்காக ரவிச்சந்திரன் வந்து இத்தாலி போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இமேஜஸ் கூட அவர் இத்தாலியில சுத்தக்கூடிய இமேஜஸ் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது. ரவிச்சந்திரன் இத்தாலிக்கு போயிருக்காரு. இங்க அமலாக்கத்துறை அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கேம் பண்ண பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தான் போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியில லீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும்.
அமலாக்கத்துறையோட ஹேண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ பண்ண பட்டு இருந்தது அப்படின்னா இந்நேரம் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறதுல இறங்கி இருப்பாங்க. ஆனா பிஜேபி இந்த விஷயத்திலையும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிஜேபி வந்து ரொம்ப கஷ்டங்க. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க மேல வரணும், தாமரையை மலர வைக்கணும் அப்படின்னு என்னென்னமோ பண்றாங்க, எவ்வளவோ பாடுபடுறாங்க, மாநிலம் முழுக்க சுத்தி சுத்தி வராங்க, எல்லாம் பண்றாங்க தான். பட் ஆனா அதெல்லாம் விட இத மாதிரி விஷயங்கள்ல இத மாதிரி தமிழ்நாட்டு அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் வந்து பிரச்சனைகளை மாற்றாங்கல்ல, ஆதாரம் இருக்குல்ல இவங்க செஞ்சிருக்காங்கன்னு. சோ அத மாதிரி விஷயத்துல அவங்கள கைது பண்ணி ஒரு மாசம் 2 மாசம் உள்ள வச்சா கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். பிஜேபிக்கு இங்க ஓட்டு போடுறவங்களும் அதிகமாவாங்க. இவங்க மத்தது பேசுறது, மீடியா முன்னாடி பேசுறது, கொள்கையை சொல்றதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பிஜேபி வந்து இந்த திமுக காரங்களை கைது பண்ணவே மாட்டேங்குதுப்பா. கைது பண்ணி உள்ள போட்டாதானே இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. ஆனா நாமளும் இப்ப செய்வாங்க பிஜேபி, அப்ப செய்வாங்க அப்படின்னு காத்திருந்து காலங்கள் போன மாதிரி போயிட்டே இருக்கு. தேர்தலும் நெருங்கிடுச்சு. சோ இந்த நேரத்துல கூட இத மாதிரி பிஜேபி வந்து தலைமை வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு போறாங்க, அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அப்படின்னு காம்ப்ரமைஸுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பிஜேபி மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, யாராவது தப்பு செஞ்சா புடிச்சு உள்ள போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை பிஜேபி வந்து மக்கள் கிட்ட இருந்து இழந்துகிட்டே இருப்பாங்க. 2026 தேர்தல் பிஜேபிக்கு முக்கியமா இல்ல காம்ப்ரமைஸ் பேச வந்த அந்த நபர் சந்திரபாபு நாயுடு அவருடைய முக்கியத்துவம் முக்கியமா அப்படின்னு என்ன முடிவு பண்றாங்க பிஜேபி அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இறங்கி அடிக்கிறது தான் சரியா இருக்கும். அந்த மோடுல தான் இருப்பாங்க அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் அந்த மோடுல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சு பார்த்துக்கணும். இந்த 26 தேர்தல்ல யாரு என்ன பண்ணாலும் இருக்கு, அவ்வளவு ஆதாரம் அப்படிங்கிறது இருக்கப்போ அடிக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. அடிக்கலாம், பட் அதை தாண்டி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்களா என்னன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தாண்டி திமுக கட்சிக்குள்ள திமுக வந்து தன்னை வந்து எந்த அளவுக்கு பலவீனமா உணர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களே செய்வாங்கல்ல. பதட்டத்துல வந்து இப்ப கரூர் சம்பவத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்கல்ல. சோ அதே மாதிரி இப்போ சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அதிமுகவுல இருந்து ஏதாவது ஒரு முக்கிய புள்ளி வந்து கட்சியில சேர்ந்தாதான் இந்த மாதிரி சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்துறதுக்காக ஸ்டாலின் உட்காந்துருக்காருன்னா பக்கத்துல எல்லாம் உட்கார வச்சு அப்படியே ஒரு பில்டப் காட்டுவாங்க, அதிமுக பலவீனமாகுது, திமுக பலமாகுது அப்படின்னு. பட் இப்போ கொஞ்சம் காலம் மாற மாற நாம் தமிழர்ல இருந்து யாராவது வந்தா கூட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது இருந்தது. பட் இப்போ எந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பிடி செல்வகுமார் அப்படிங்கிற நபர் வந்து இதுக்கு முன்னாடி விஜயோட மேனேஜரா இருந்திருக்காரு, புலி படத்துல அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அவரு இப்ப திமுகவுல சேர்ந்திருக்காரு. அத தமிழக வெற்றி கழகத்துல விஜயோட மேனேஜரா இருந்த அவ்வளவு முக்கியமான நபர், விஜயோட முன்னேற்றத்துல பாடுபட்ட நபர், சோ அவரு திமுகவுல வந்து சேர்ந்துட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின் அப்படிங்கறத, ஒரு விளம்பரம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் திமுகவுல போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு பேசுறதை தாண்டி திமுக தன்னை பலவீனமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு நபர் வந்தா அவருக்கு நம்ம இங்க ஹைப்பை கிரியேட் பண்ணி விடுவோம் அப்படின்னு கிரியேட் பண்ணி விடுறாங்க. அந்த கட்சியில திமுகவுல பல வருஷமா பிறந்ததுல இருந்து திமுகவா இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காருன்னா பக்கத்துல உட்கார முடியாது. ஆனா இன்னைக்கு போன பிடி செல்வகுமாருக்கு அங்க கொடுக்கப்படுது அப்படின்னா திமுக தன்னை பலவீனமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விளம்பரப்படுத்தி பதட்டத்துல ஏதாவது பண்ணி ஒரு மேக்கப் பண்ணும் அப்படிங்கிற முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்க ஒரு விளம்பரம், ஒரு பிரச்சாரம் பண்றாங்கல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய்க்கு மேனேஜரா இருந்த செல்வகுமார் இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அதுவும் உண்மை கிடையாது, அதுவும் பொய். எல்லாத்துலயும் பொய் சொல்லுவாங்க, இதுலயும் பொய் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி மக்கள் நீதி மையத்துல சேர்ந்த ஒரு நபர், மக்கள் நீதி மையத்துல பயணிச்ச ஒரு நபர். 2021 காரைக்குடியில வந்து இவரு மக்கள் நீதி மையம் சார்பில இருந்து வேட்பாளராகவே நின்றுக்காரு. அப்பனா இவர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வரல, மக்கள் நீதி மையத்திலேருந்து திமுகவுக்கு வந்திருக்காரு. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியே இல்ல, அது திமுக எல்லாம் ஒன்னாயிடுச்சு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த மக்கள் நீதி மைய நபர் இவரு அப்படிங்கிறத மறைச்சிட்டு இவரு விஜயோட மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்றாங்க. பட் முன்னாடி காலம்னா நீங்க அதை மாதிரி சொல்லி ஏமாத்திடலாம். இப்பெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி அவர் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு வெளியில கொண்டு வந்து சொல்றதுக்கு நிறைய பேர், நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.